ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் ஜேசு. மாப்பிள்ளையோட இந்த எபிசோடில் செந்திலோட அம்மா செந்திலை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. கமலை பார்த்து எப்போவுமே செந்தில் செந்தில்னு கூப்பிடுறாங்க. ஒரு கட்டத்தில் நைட்டு தூங்காமல் இருந்து செந்தில் செந்தில்னு அவங்க அம்மா புலம்பிட்டு இருக்கவும், கமல் நைட்டு அம்மா தனியாக இருக்கிறத பார்த்து வந்து அம்மாவுக்கு ஆறுதல் கூறுறாங்க. அண்ணன் இங்கே தானம்மா இருக்கிறான், எதுக்குமா கவலைப்படுற, அவன் என்ன சின்ன குழந்தையா அப்படின்னு. பட் அவங்க அம்மாவும் அவன் ஒரு சின்ன குழந்தைடா, அவனுக்கு காலையில் டீ காஃபிலேருந்து ஆஃபீஸ் போகிறது வரைக்கும் ஷூ சாக்ஸ் துணியெல்லாம் அவனுக்கு எடுக்க தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃபீலிங்ஸை சொல்கிறாங்க. கமலும் அதுக்கேற்ற மாதிரி அம்மா ஃபீல் பண்ணாத, அதை அண்ணி பார்த்துக்குவாங்க அப்படின்னு கூல் பண்ணி வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஜெயா அவங்களோட அப்பா ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. செந்திலுக்கு இந்த வீட்டில் இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக போகணும், போர் அடிக்கக்கூடாது, அதே நேரத்தில் செந்திலை நல்லபடியாக வச்சு காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஜெயாவோட அப்பாவும் ஜெயாவும் பேசிக்கிறாங்க. ஆமாப்பா, எனக்கும் அதுதான் கவலை அப்படின்ற மாதிரி ஜெயாவும் சொல்கிறாங்க. கொஞ்சம் குடும்பத்தை டெவலப் பண்ணுறதை பற்றி, அதாவது செந்திலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறத பற்றியும் பேசிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஜெயாவோட அப்பாவும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசணும், இவன் தானே எப்போனாலும் பேசிக்கலாம் அப்படின்னு ஈகோ வந்துடக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கிடையில் ஜெயாவோட அப்பா செந்தில் கூட தம் அடிக்க வெளியே போயிடுறாரு. ஸோ இந்த சீன் இதோட முடியுது. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஜெயாவோட அம்மாவும் ஜெயாவோட தங்கச்சி திவ்யாவும், அதாவது திவ்யாவுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் வேணும், அக்கா மாதம் ரூபா தர்றவங்க இன்னும் தரல அப்படின்னு திவ்யா அம்மாட்ட சொல்கிறாங்க. திவ்யாவோட அம்மாவும் அக்காட்ட கேள்றி தருவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே திவ்யா அம்மா எனக்கு அடிஷ்னல் ஃபீஸ்ன்னு சொல்லி ஒரு 30,000 ரூபா அடிஷ்னலாக வாங்கித்தா அப்படிங்கிறாங்க. ஜெயாவோட அம்மாவும் எதுக்கு 30,000 ரூபா அப்படின்னு கேட்க, ஃபோன் வாங்கி 6 மாதம் ஆயிடுச்சு, ஸோ புது ஃபோன் வாங்கணும் அப்படின்னு, அதனால் எனக்கு ஒரு 30,000 ரூபா அடிஷ்னலாக வாங்கித்தாங்க அப்படிங்கிறாங்க. ஜெயாவோட அம்மா முளைக்கிறாங்க. பட் இருந்தாலும் திவ்யா கேட்டனால ஓகே நீயே கேட்டு வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செந்தில், ஜெயா, ஜனனி, சக்தி, ஜெயாவோட அப்பா எல்லாரும் கேரம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. திவ்யாவும் அவங்க அம்மாவும் வர்றாங்க. வந்து ஜெயா கிட்ட ஃபீஸ் பற்றி கேட்குறாங்க. ஸோ ஃபீஸ் எவ்வளோன்னு ஜெயா கேட்க அவங்க லிஸ்ட் எடுக்கிறாங்க. காலேஜ் ஃபீஸுக்கு ஒரு 45,000, பால்காரன் பேப்பர்காரன் வீட்டு வாடகைக்கு ஒரு 30,000 அப்படின்னு 1 லட்சம் 2 லட்சத்துக்கு மேலே கணக்கு சொல்கிறாங்க. இதை பார்த்து அங்கே இருந்த 4 பேரும் ஷாக் ஆகிறாங்க. இவங்க ஏதோ கோல்மால் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. பட் இருந்தாலும் ஓகே நான் தர்றேன் அப்படின்னு ஜெயா சொல்ல, அடுத்த செகண்ட்ஸில் அவங்க எல்லா பணத்தையும், ஜெயாவோட எல்லா பணத்தையும் செக் எழுதி செந்தில்கிட்ட கொடுக்குறாங்க. அதாவது இனி செந்தில் தான் அந்த வீட்டை ஆள போகிறாரு, அவர் தான் இனி நிதியமைச்சர், மத்திய மந்திரி எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ ஜெயா அவங்களோட எல்லா சம்பள பணத்தையும் செந்தில்கிட்ட கொடுக்குறாங்க. வீட்டில் இருக்க யாருக்கு என்ன தேவைனாலும் செந்தில்கிட்ட வாங்கிக்கோங்க, ஆனால் கரெக்டான கணக்கு பில்லெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்ததும் திவ்யாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. இதை பார்த்து ஜெயாவோட அப்பா ஜெயாவை பாராட்டுறாங்க, கரெக்டாக செஞ்சுருக்கம்மா அப்படின்னு. செந்திலோ அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் திணறி போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஜெயாவுக்கு பார்லர் போகிறதுக்கு காசு கேட்குறாங்க. ஸோ செந்தில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்க தங்கச்சிக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் செந்தில் மனசுக்குள்ளே புலம்புறாரு, நான் முடிவெட்டுறதுக்கு 100 ரூபா தாண்டி, ஆனால் அவங்க பார்லருக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் 2,000 ரூபாயா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதில் ஜெயாவோட அப்பா செந்தில்கிட்ட, மாப்பிள்ளை இப்போ தான் சீன் கரெக்டாக போயிட்டுருக்கு, சூப்பராக இருக்குது, ஸோ நீங்கள் தான் வீட்டோட பொறுப்பை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுக்கிடையில் பணோனி வந்த திவ்யாவும் அவங்க அம்மாவும் மாப்பிள்ளை கிட்ட பொறுப்பு போனதும் அவங்க 2 பேரும் மூஞ்ச திருப்பிக்கிட்டு போயிடுறாங்க. இதுதான் இந்த எபிசோடில் இன்னைக்கு